இருட்டு ரூம்ல தள்ளி தள்ளி ஓட்டும் என்னோட வண்டி. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஒரு எடிட்டை நீங்களும் பண்ணலாம். இதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் டெக்ஸ்ட்டு ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அலைன் மோஷன் ஆப்குள்ளே போகும். சப்போஸ் உங்ககிட்ட அலைன் மோஷன் ஆப் இல்லாட்டி டெலிகிராம்லேயே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது. அதே மாதிரி அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா சொல்யூஷனும் நான் சேனல்லே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அனிமோஷன் ஆப்குள்ளே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த எடிட் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். டெக்ஸ்ட் ஃபைல் நான் டெலிகிராம் லிங்க்லேயே கொடுத்துருப்பேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கீழே அந்த டைம்லைன் ஆப்ஷனில் யுவர் பிக் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அந்த 2 எமோஜி இருக்குல்ல, அந்த தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் கலர் அண்ட் ஃபில்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேரெக்டாக கேலரிக்குள்ளே போயிடும். நீங்கள் கட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ விசிபிள் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, டைம்லைனை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எமோஜிக்கு மேலே இருக்க அந்த 2 ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கேலரிக்குள்ளே போய் ஈஸியாக விசிபிள் ஆகிரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த 3 ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட இருக்க இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ கீழே இம்போர்ட் ஃபாண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுத்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இம்போர்ட் ஆகிரும். இப்போ வந்துட்டு இந்த டிக்கில் இருக்க அந்த இம்போர்ட்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட்டட் ஃபாண்ட் மட்டும்தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே இருக்க நீங்கள் ஏதாச்சும் தேவைப்படுற உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை எப்படி வேணால் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஃபாண்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபோட்டோ வந்துட்டு அலைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸ்டே டியூன்.